சரிம்மா. டேய் வாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. சரி. நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? சரி. அண்ணன் ஏதாவது போன்லாம் பண்றாரா? எப்படி இருக்காரு? பேசுவாருடா. ஆமா, என்ன திடீர்னு? ஒன்னும் இல்ல பெரியம்மா, ஒய்ஃபுக்கு வளகாப்பு வச்சிருக்கேன் வர செவ்வாய்க்கிழமை. சரி, கண்டிப்பா மறக்காம முன்னாடி நாளே வந்துருங்க. சரியா? வந்துருங்க நீ. சரி, மாமா வீட்டுக்கு அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். சரி. டேய் டீ சாப்பிட்டு போ. இல்ல பரவாயில்ல, டைம் ஆகுது எனக்கு. நான் சரி வரேன். என் புள்ள திண்ணைய புடிச்சு நடக்கும் போது அவன் காலுக்கு கீழே தவந்துகிட்டு இருந்த பையன் அவன் பொண்டாட்டிக்கு வளகாப்புன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். 8 குத்துக்கு இளையதெல்லாம் பிள்ளைய பெத்துக்கிட்டு இருக்கு. இங்க ஒண்ணுத்தையும் காணா. இதுகளும் பிள்ளைய பத்து கொடுத்துருங்க, என்னை ஆயான்னு கூப்பிட்டுரும். அதை தூக்கி கொஞ்சம் இல்லான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நடக்குங்கிற நடக்கவே நடக்காது. அத்தை, நீங்க பேசாம பக்கத்துல இருக்க பால்வெளியில் போய் சேர்ந்துக்கோங்க. ஒரு குழந்தை இல்ல, எல்லா குழந்தையும் ஆயா தான் கூப்பிடும். என்னடி நக்கலா? பின்ன என்னத்த, உங்க பையனை ஃபாரின்ல இருக்கும்போது நான் எப்படி உங்களை ஆயா ஆக்க முடியும்? இங்க பாருடி, பெத்துக்க வக்கல் அந்த வாய்க்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஏய், எப்ப பாரு செல்லு செல்லுன்ட்டு வா, கோயிலுக்கு போலாம். எதுக்கு? அங்க போய் எதா இருந்தா சொல்ற, வா போலாம். இருங்க, ட்ரெஸ் அது மாத்திட்டு வரேன். போ. அடியே, கோயிலுக்கு போறா, பக்தி பரவசமா வா. சரி இருங்க சாமி. அம்மா, சில சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு, அப்புறம் சாமி கும்பிட்டுலாம். ஓகே வந்த. அத்தா மாரியாத்தா, இந்தம்மா இத கையில வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அம்மாவை வேண்டிக்கும். ஒண்ணு இல்ல சும்மா சும்மா. அத்தை, என்னது இதெல்லாம்? அம்மா வேண்டுதல்மா, வேண்டுதல். ஐயோ அத்தை, வேண்டுதல் அது இதுன்னு பேசாத, வா சாமிக்கு தாயிரும். அம்மா எனக்கு தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ, வாயில போடு வாயில போடு. அங்க பிரதேசம் பண்ணி நீ. அத்தை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியும், வா. சுத்து சுத்து. மாரியாத்தா, காளியாத்தா, மாரியாத்தா அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. வேண்டுதல் சுத்து சுத்து. முடியல. அதெல்லாம் முடியும். முட்டி போட்டு உட்காரு. சொல்ற உட்காருமா. அம்மாடி, இந்த பிரயாணத்தை 100 தடவை சுத்து. முட்டி போட்டு சுத்து. மாரியாத்தா, காளியாத்தா, மாரியாத்தா, காளியாத்தா, நல்லா நட. மாரியாத்தா, காளியாத்தா, காளியாத்தா, ஆத்தா, நான் நினைச்சதெல்லாம் நிறைவேறணும். ஆத்தா, காளியாத்தா, மாரியாத்தா. அத்தை, முட்டி வலிக்குது, வீட்டுக்கு போலாமா? அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, சாமிக்கு தாயிருமா. அடுத்து அடிப்பிரதேசம் பண்றோம். அப்படின்னா மா சொல்லித்தரேன், பாடி தங்கம். மாரியாத்தா, காளியாத்தா, மாரியாத்தா, வா வா, வரு வரு. ஐ ஐ ஐ. ஏப்பா முடியல, வீட்டுக்கு போலாம். டயர்டா இருக்கா? பிரசாதம் சாப்பிட்டு போலாமா? சரி உட்காரு. என்னது தரையில வைக்கிறீங்க? அதுக்கு பேர் தான் மனசோறு. மண்ணெல்லாம் இருக்குது. அதோட சாப்பிட்டா தான் நம்ம வேண்டுதல் நிறைவேறும். அடி சாப்பிடு. அடி சாப்பிடுறே. ஏய், சிரிச்சுக்கிட்டு சாப்பிடுறீ. அத்தா வேண்டிக்கிறீ. அள்ளி சாப்பிடு. அடுத்த வேண்டுதலுக்கு போகணும்ல. எப்பதான் முடியுமோ? என்ன கல்லெல்லாம் வருது? இன்னும் என்னெல்லாம் உள்ள போயிருக்குமோ? ஏமா எதுக்குத்த காலையில இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அது சொல்லுங்க. அம்மாடி, பக்கத்து விட்டு பேச்சியம்மா அவ மருமகளை கூட்டு வந்து இத்தனை வேண்டுதலும் பண்ணாலாமா. பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு குழந்தையே பிறந்துச்சா. உனக்கும் குழந்தை பிறக்கணும்ல, அதுக்கு தான் இதெல்லாம் மேவும். அத்தை, அதுக்கு உங்க பையன் வேண்டாமா? அம்மா கண்டதையும் பேசாத, எனக்கு பேர புள்ள வேணும்மா. இரு, எங்க காணா? என்ன அடுத்த வேண்டுதலுக்குமா? வேண்டுதலா? இது எதுக்கு? அழகு குத்துறதுக்கு தான். அழகு குத்தவா? கண்ணு முடி சாமியை கும்பிடு. அத்தா மாரியாத்தா, உன்ன மாதிரியே ஒரு குழந்தை என் மருமக வகுத்துல வந்து பிறக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஓடிக்கிட்டு இருக்க அத்தை, அதெல்லாம் அழகா உலக்க சைஸ்ல இருக்கு. அத மட்டும் என் வாயில குத்துனா என் வாயை காணாம போயிரும்.
குத்தாம விட மாட்டேன்டி. வா வா பக்கம் வா. ஐயோ ஐயோ ஐயோ, என் குடும்பத்தை நீ தலைக்க விட மாட்டேடி. நேத்து என்னாச்சு? இதெல்லாம் தின்னா எப்படி குழந்தை பிறக்கும்? இது திங்கிறதுக்கு குழந்தை ஆரோக்கியமா பிறக்கிறதுக்கு என்னத்த சம்பந்தம்? உனக்கு சொன்னா புரியாது பாத்துக்காங்க. ஓ, மைசூர் பாக்கு, லட்டு, பத்தாவதுக்கு அங்க வேற இருக்குதா? இங்க பாரு, இனிமேல் பட்டு இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. உனக்கு முளை கட்டின பயிர் வச்சிருக்கேன், அதை போய் சாப்பிடு. அப்புறம் அந்த குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். அத்தை, அதெல்லாம் மாசமா இருக்கவங்க திங்கிறது. நான் என்ன மாசமாவா இருக்கேன்? ஏய், கண்டதும் பேசாத, நான் சொன்னதை செய் போ. ஆட போங்கட்ட. ஏய், சொன்ன செய்தி படி. குழந்தை மேல அக்கறங்கிறதே கிடையாது பாத்துக்க. பார்வை ஒன்றே போ. ஏத்த என்னாச்சு? ஏண்டி இத குடிக்கிறீங்க? குழந்தை எப்படி பிறக்கும்? தாகமா இருக்கு, ஜூஸ் தான் குடிச்சேன். ஜூஸ் கீஸ் இருக்கட்டு போடி. இனிமேல் பட்டு நீ கசாயத்தை மட்டும் தான் குடிக்கணும். போட்டு வச்சிருக்க போய் குடி. மோசமாவே இல்ல, கசாயோ கசாயம் குடி. எனக்கு தெரியாது, இனிமேல் பட்டு இதை குடிக்க கூடாது. நீ வச்சதை குடிச்சிருவா. ஆயானு கூப்பிட ஒரு பிள்ளை பெத்து கொடுக்கறதுக்குள்ள என்ன பாயான ஆக்கிடுவோம். ஐயோ, இந்த குண்டாத்தி மேலைய ஊத்துனா அவ இருக்கிற சைஸுக்கு எட்டி உதச்சான்னு வச்சுக்க பூரா வெளியே வந்துடும். சாரிக்கா, சுகர் கம்மியா இருக்கு. நான் வேணா உள்ள போய் சக்கரை போட்டு கலக்கி கொண்டு வந்து ஊத்தட்டுமா? இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காளோ? அத்தை, என்னத்தை யோசிச்சுட்டே இருக்கீங்க? நீ குளிக்கிற டேட் 25ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 27 ஆச்சு. ஆனா இன்னும் நீ குளிக்கல, அதான் பாத்துட்டு. ஆமாத்தா, 2 நாள் தள்ளி போயிருக்கு. 2 நாள் தள்ளி போயிருக்கா? ஐய் பாடி, ஆஸ்பத்திரிக்கு போவோம். பாடி. அத்தை, ஒரு நிமிஷம் இருங்கத்த. எதுக்கு இப்ப ஹாஸ்பிடல் போறோம்? ஏய், அக்கம் பக்கத்துல போற வரவன் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கடி. இன்னும் உங்க வீட்டுல விசேஷம் இல்லையான்னு. அதனால தான் டாக்டர் செக்அப் கூட்டு போயிட்டு இருக்கேன். அத்தை, டாக்டர் கிட்ட செக்அப் பண்ண மட்டும் பத்தாத. உங்க பையன் தான் வரணும். உன்னால பெத்துக்க முடியலன்னு சொல்லு, ஆனா உன என் பையனை சொல்லாத. ஐயே, ஏத்த இப்படி இருக்கீங்க? நீங்களும் எப்படி பெத்துக்கிட்டீங்க? பிள்ளை கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, கர்ப்பம் தரிக்கவே மாட்டேங்குது. அதான் காட்டிட்டு போலான்னு தெரிஞ்சா. டாக்டர் அது இல்ல. பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, அமைதியா இருக்கு. அதான் செக் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். ஓ, சத்து குறைபாடா இருக்கும். டேப்லெட் எழுதி தரேன், ரெகுலரா சாப்பிட சொல்லுங்க. 1 மாசம் சாப்பிட்டு அடுத்த மாசம் வாங்க செக்அப். சரி. டாக்டர், ஆக்சுவலா என்ன நடந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் பயப்படாதம்மா, ரெகுலரா சாப்பிட எல்லாம் சரியா போயிடும். அடுத்த செக்அப் வரும்போது உங்க பையனை கூட்டிட்டு வாங்க. ஏன் பையனவா? அவன் எங்க இருக்கான்? அவன் கல்யாணம் ஆனதுமே ஃபாரின் போயிட்டான். பாரினா? மணி 6 ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்காளே. ஏய், இங்க பாரு. ஏய், எந்திரி. கொஞ்ச நேரம் தூங்கிருந்து. கொஞ்ச நேரமா தூங்க முடியாது, எந்திரி. உன்னை விட்டா நீ தூங்கிடுவ. நீ வா வா வா. ஏய், ஒழுங்கா பண்ணு. தூங்கிட்டு இருக்க, இதை தோணை எழுப்பி கூட்டு வந்தாங்களா? அது போதும், அடுத்து இப்படி பண்ணு. போதும், போ. ஜாதகம். திருச்சிற்றம்பலம். சொல்லுங்கம்மா, என்ன காரியமா வந்திருக்கீங்க? கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தையே இல்ல. உங்களுக்கா? ஐயோ, எனக்கு இல்ல சாமி, என் மருமகளுக்கு. மகளுக்கா? டாக்டர்லாம் போய் கூட்டு போய் காமிச்சிட்டு வந்துட்டேன். மாத்திரையெல்லாம் முழுங்குறா, அப்படி இருந்த குழந்தை இல்ல. நீ கவலைப்படாதம்மா. கவலையே வேண்டாம். என் அப்பா திருச்சிற்றம்பலம் இருக்கும்போது கவலை எதற்கு? அதான் சாமி, சாமி குத்தம் எதுனாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்காக தான் வந்தோம். பார்த்து என்னங்கிறத சொல்லிடுறேன்.
எதுக்கு இதெல்லாம்? சாமிமா, இந்த ஊர்ல பெரியவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னென்னமோ பண்றாங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது போல. எல்லாம் தெரியும் மகளே, அனைத்தும் நான் அறிவேன். இது அருமையான ஜாதகமாச்சே. இந்நேரம் இந்த ஜாதகக்காருக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கணுமே. நமக்கு தான் ட்வின்ஸ் பிறந்துருச்சே, வேணான்னு நீங்களே நினைச்சாலும் திருச்சிற்றம்பலம் கொடுத்துட்டே இருந்திருப்பானே. இந்நேரம் உங்க பேர பிள்ளைகள் ஆயா ஆயான்னு உங்களை அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. சாமி, ஒத்த குழந்தை இருந்தா போதும் என்னை ஆயான்னு கூப்பிடுறதுக்கு. இல்லையே சாமி. அது சாமி என்ன விஷயம்னா பாத்தீங்கன்னா, விடுமா, சாமி தான் பேசிட்டு இருக்காருல்ல. ஏன் கவலைய காட்டலையும் என் மருமக ரொம்ப கவலைப்படுற பிள்ளை இல்லையே. உங்க கவலையெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா? பரிகாரம் எது இருக்கா சாமி? பரிகாரம் இருக்குமா? திங்கக்கிழமை முருகன் கோயில் போங்க, அங்க 2 விளக்கு போடுங்க. உங்க பிரச்சனை எல்லாம் சரியா. ஐயோ பகவானே, தெய்வத்தவே நான் முன்னாடி பார்த்தது மாதிரி இருக்கு. கடவுளே. சரி சாமி, போலாமாமா? திருச்சிற்றம்பலம். சாமி, இந்தாங்க 500 ரூபா. ஐயோ, 200 ரூபா தான் என் அப்பனுக்கு நான் எப்பவும் தட்சணை கொடுப்பேன். சாமி, எனக்கு தான் பேர பிள்ளை பிறக்க போதுன்ட்டீங்கல்ல, வச்சுங்க டிப்ஸா. ரொம்ப நன்றி. ஷோ, என் புருஷன் வெளிநாட்டுல இருக்கான், எப்படியா பிறக்கும்? பேச வேண்டாம், போயா. வெளிநாட்டுல கடவுளுக்கு எப்படினாலும் ஒரு குழந்தை கொடுத்துருப்பேன். சாமியார் என்ன சொன்னாரு? விளக்கு போட சொன்னார்ல, வெறும் விளக்கு மட்டும் வாங்கி வச்சிருக்கீங்க. நெய் திரியெல்லாம் யார் வாங்குது? அதெல்லாம் தேவையில்லை, நீ வா. என்னடி முறைக்கிற? அங்க பாருங்கத்தை எப்படி பத்த வச்சிருக்காங்கன்ட்டு சொன்னல நானு. அப்படியே கொஞ்சம் மேல பாரு. சாமியார் நம்மகிட்ட என்ன சொன்னாரு? மாரியம்மனை வேண்டிக்கிட்டு 2 விளக்கு போடுங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும் சொன்னாரா? அவர் சொன்னது மாதிரி நம்ம செய்யணும். அதிக பிரசங்கத்தை நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோமே, குழந்தை பிறக்காது சாமி. இந்த கையில வச்சுக்கோ. ஆண்டவனை வேண்டிட்டு 10 மாசத்துல எனக்கு நல்லபடியா பிள்ளை பிறக்கணும், ஒரு குழந்தைய கொடு அப்படின்னு வேண்டிட்டு விளக்க போடு. இந்த விளக்க அப்படி போடணும். அவர்தான் விளக்கு போட சொன்னார், போடு. விளக்கு போட்டுட்டோம் தாயே. என் மருமகளுக்கு ஒரு குழந்தைய கொடு. வாயில் நல்லா வருது. விளக்க போட்டனே வாந்தி வருதா? வண்ட வண்டையா வருது. வாங்க வால. வண்ட வண்டையா வருதா? இது என்னங்க பாச? வண்ட வண்டையா? ஹலோ. ஹாய் ஸ்வீட்டார்ட். என்ன ஸ்வீட்டார்ட் மயிரிட்டு? எங்க வரீங்க? ஏய், ஏன்டி இவ்வளவு கோவமா பேசுற? உங்க அம்மா பண்றது சுத்தமா சரியில்லைங்க. தயவு செஞ்சு கிளம்பி வந்துருங்க. எங்கம்மா என்ன பண்ணுது? ஐயோ, தயவு செஞ்சு கிளம்பி வாங்க. ஏதாவது அப்பதான் சொல்ல முடியும். சரிம்மா. ஏய், யாருகிட்ட பேசிட்டு இருக்க? அவர்கிட்ட தான். என்ன பேசிட்டு இருக்க? ஐயோ, அவனை வர சொல்றியா? அருகிட்டவளே. சாமி, அம்மா, என்ன கிளம்பி வரம்மா. கிளம்பி வரியா? செருப்பு பிஞ்சு போயிடுடா உனக்கு. என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னம்மா? டேய், கடன்லாம் யாரு கட்டுறது? உன் படிப்பு செலவுக்கு வாங்கின கடனு ஃபாரினுக்கு தான் போவேன் படிச்சியா, அந்த கடனை யார் கட்டுறது? இந்த கொட்டுக்காளிய கட்டணும்னு ஆர்னிய ஆட்ட அந்த கடனை யார் கட்டுறது? அது இந்த கல்யாணத்துல ஒண்ணு பண்ணீங்களேடா, 5 ரூபாய்க்கு பத்திரிக்கை போதுன்னு இவங்க அப்பங்காரன் 500 ரூபாய் பத்திரிக்கை தான் வேணும்னா 500 பத்திரிக்கை அடிச்சா. அது கூட பரவாயில்லடா. இவளுக்கு மேக்கப்புக்கு நயன்தாராவோட மேக்கப் மேனு தான் வேணும்னா அதையும் நான் கூட்டு வந்தேன். அதுவும் இல்லாம அந்த கல்யாணத்துல ஒண்ணு பண்ணீங்களே, ஆடினீங்களே ஆட்டம், டிஜே. அதுல உன் முன்னாடி ஆறுனாலே மொத்த கல்யாண கடன் 10 லட்சம், உன் படிப்பு செலவு 5 லட்சம், நீ ஃபாரினுக்கு போகணும்னு சொன்னீங்க அதுக்கு 5 லட்சம், மொத்தம் 20 லட்சம். உன் தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்காடா, நாளைக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்கணும். அதுக்கு எப்படி ஒரு 10-15 லட்சம் வேணும். மரியாதையா 30 லட்சத்தை முடிச்சுட்டு வரும்போது ஒரு 20, ஒரு 50 லட்சத்தோட வா. ஃபாரின்ல இருந்து வந்துட்டா இங்கெல்லாம் ரொம்ப மதிப்பா இருப்போம். எங்க வேலைக்கு போறது? நீ வர்ற, செட்டில் ஆகுறோம், வேலையை முடிக்கிறோம். அதுக்கிடையில நீ வரணும்னு நினைச்சீனா அம்பிடுத்தான். அத்தை, என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்க பையன் எல்லாம் எப்படி நான் குழந்தை பெத்துப்பேன்? பெக்கணும்டி, பெக்கணும். மகாபாரதம் தெரியுமா? மகாபாரதம் அதுல குந்தி தேவி எப்படி 5 குழந்தைய பெத்தா, அந்த மாதிரி பெக்கணும். அது குந்தி தேவி பெத்தா, நான் குந்தி தேவி கிடையாது. அந்த மாதிரி எப்படி பெத்துச்சு? என்னமோ படிச்சுச்சு, மருந்து வைத்தியம் எல்லாம் பார்த்துச்சு, குழந்தைய பெத்துச்சு. அதே மாதிரி 10 மாசத்துல குந்தி தேவி மாதிரி அழகான ஒரு பொட்ட பிள்ளைய பெத்து கொடுக்குற, அதை நான் தூக்கி கொஞ்சுறேன். இல்லன்னு வச்சுக்க, நான் மனசியா இருக்க மாட்டேன். புருஷன் ஃபாரின்ல இருக்கான். ஃபாரின்ல இருக்க புருஷனுக்கு இங்க நான் குழந்தை பெத்தனா இந்த ஊர் உலகம் நீ என்னன்னு பேசும்? அது புரியாம இது பைத்தியமா இல்ல பைத்தியமான்னு நடிக்குதா?
இவங்க மத்தியில நான் மாட்டிக்கிட்டேனே.